வணக்கம். நான் உங்கள் அடகிஸ்னர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொண்ணு வந்து மெயின்டெனன்ஸ் இது வந்து பெரிய தலைவலியாக போச்சுப்போ. சட்டத்தில் எந்த கேஸ் தெரியுதோ இல்லையோ, சாமானிய மக்கள் கூட டைவர்ஸு, மெயின்டெனன்ஸ் இது 2 கேஸ் மட்டும் எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மெயின் ஒரு ஊசி குத்துற மாதிரி ஒரு துரும்பு வச்சுக்கிட்டு பெண்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. டைவர்ஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாரும். அதனால இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட 5 கோடி ரூபாய் மெயின்டெனன்ஸ் வேணும், அதாவது ஜீவனாம்சம். சரிங்களா? ஆஃப்டர் 1 year ஆஃப் மேரேஜ் அங்க ஒய்ஃப் கிட்ட எதுக்கு கேட்குறீங்க கடுமையா கண்டிச்சிருக்காங்க ஒய்ஃபை. 1 வருஷம் கேட்கல, நீ அட்லீஸ்ட் 1 வருஷம் கழிச்சு ஏன் கேட்கறேன்னு கேட்கல. 1 வருஷம் சும்மா இருந்தால, இப்போ 1 வருஷம் விட்டுட்டு இப்பதான் கேட்கறேன்னு சொல்ல, 1 வருஷம் கழிச்சு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை என்ன ரீசன்ட்டா வேணும் உனக்கு கேட்கறது? நீ எப்படி கேட்கறனா, ஒரு ஒரு உலகமே உனக்கு வேணுன்ற மாதிரி கேட்கற. உனக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன இருக்கோ அது மட்டும்தான் ஜீவனாம்சம். சரிங்களா? மெயின்டெனன்ஸ் உன்னைய மெயின்டைன் பண்ணிக்க முடியாது. சாப்பாடு, உடுக்கிற துணி, இருக்கிற இடம், இது 3 இல்லைன்னா தான் மெயின்டெனன்ஸ். அதை மட்டும் கேளு. இதுக்கு அனாவசியமா இவ்வளோ ஒரு ஆடம்பரமா, ரொம்ப ஆடம்பரம் கூட சொல்ல, ரொம்ப ஆடம்பரமா எது கேட்கிற? 5 கோடி ரூபாய் வேணும்னா அவன் எந்த இடத்துல பிச்சை எடுத்தாலும், எவ்வளோ ஜென்ம பிச்சை எடுத்தாலும் கிடைக்காது 5 கோடி ரூபாய். அவன் பிச்சை எடுத்து கொடுக்க சொல்றேன், ஆனா நியாயம் வைக்கல. அப்படியே சொல்லியிருக்காங்க, பிச்சை எடுத்தாலும் கல்யாணம் பண்ணிட்டா கொடுக்கணுங்க, தப்பா மேல சொல்ற. 5 கோடி ரூபாய் கேட்கற அளவுக்கு எதுக்கு அவ்வளோ இது? இப்போ மெயின்டெனன்ஸு, இப்போ நேற்று ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, எங்க நம்ம யூடியூப்ல ஒருத்தவங்க, அவங்களுக்கு விவரம் சாமானிய மக்கள் ஹைகோர்ட்ல மெயின்டெனன்ஸ் கேட்டா லேடிஸ்க்கு எதிராக பேசியிருக்காங்க. லேடியா இருந்தாலும் லேடிஸ்க்கு எதிராக பேசியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் கேட்கிற அத்தனை பெண்மணிகளுக்கு சமர்ப்பணம் இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் கேட்டு ஜாலியா உட்காரத்துக்கு ஹைகோர்ட்டு உங்களுக்கு மூஞ்சி அடிச்ச மாதிரி, மெயின்டெனன்ஸ் படிச்சிருந்தனா வேலைக்கு போ, புருஷன்கிட்ட சம்பாரிச்ச காசு, புருஷன் சம்பாதிக்க காசை நீ வாங்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்து சொகுசு வாழ்க்கை வாழாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அது ஒரு லேடி தான். சரிங்களா? அந்த லேடி சொல்றது கரெக்டு தாங்க. ஹைகோர்ட்டு, குஜராத் ஹைகோர்ட்டு, டெல்லி ஹைகோர்ட்டு, ஒரு 4-5 ஹைகோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்பாருங்க மெயின்டெனன்ஸ்னா அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது. உடுக்க துணி, இருக்க இடம், சாப்பாடு 3 இல்லாத பட்சத்துல தான் மெயின்டெனன்ஸ். சரிங்களா? அப்படியே நீ சம்பாதிக்கிறதுனால உனக்கு என்ன மெயின்டெனன்ஸ் வேணுமோ அதை வாங்கிக்கோ, உனக்கோ உனக்கு பிள்ளைங்களுக்கோ. ஆனால் சொகுசு வாழ்க்கை தேவையில்லை. நீ படிச்சிருக்க, நீ வந்து சொகுசு வாழ்க்கைக்கு தயவு செஞ்சு அவனை கஷ்டப்படுத்தி வாங்காத. அதனால நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க பாருன்னு சொல்லியிருக்காங்க. தவிர எக்காரத்தை கொண்டு மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன், அவங்கள வேலை பாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. பாரு, அதனால கொடுக்க மாட்டேங்க, படிச்சிருந்தா கொடுக்கலன்னு சொல்ல. பல ஹைகோர்ட்ல படிச்சிருந்தாலும் வேலைக்கு ஏன் போல நிறைய இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தவிர மெயின்டெனன்ஸ் கொடுக்காம இல்லைங்க, மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அனாதரவு இந்த மாதிரி 5 கோடி 3 கோடி, இப்போ ஒரு கேஸ் பெங்களூர்ல இன்னும் ஜட்மெண்ட் ஆகல. எனக்கு காசுனா 1 பைசா வேணும்னா அவ்வளோ எங்களுக்கெல்லாம் உள்ள இருந்து வக்கீலுங்களா நெஞ்சு வெளிச்சிருச்சு. கேஸ் போட்டது நம்ம எதுக்கு இறங்குது அப்படின்னு பார்த்தா, காசு வேண்டாமா, ஒரு பாஷான் ஏரியா பேர் சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், இங்க பெங்களூர்ல டாலர்ஸ் காலனி இருக்கு. சரிங்களா? அது பேர்ல டாலர்ஸ் இருக்கும். அது ஏன் பாஷ், ரொம்ப பாஷ். அந்த இடத்துல 30/40னா இங்க பெங்களூர்ல கர்நாடகால ஒரு சைட், நம்ம ஊர்ல அவர சைட் மாதிரி இங்க வந்து ஒரு சைட் 30/40. அது மாதிரி 30/40ல ஒரு வீடு வேணும்னா, சைட்டு மட்டும் இல்லையா, ஒரே ஒரு வீடு மட்டும் 30/40ல வேணுமா. அப்ப 4 கோடி 5 கோடி ப்ராப்பர்ட்டி கேட்கறாங்க. இதெல்லாம் வெளிப்படையாக காசு வேணாம் எனக்கு இந்த இடத்துல, அதாவது குறிப்பிட்ட இடத்த சொல்லி, இந்த இடத்துல உங்களுக்கு இடத்தோட வீடு, இடம் மட்டும் இல்லையா, தெளிவா சொல்றாங்க, இடம் மட்டும் வேணாம், அந்த இடத்தோட ஒரு வீடு இருக்கிற மாதிரி எனக்கு கொடுங்க, நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா 4 கோடி ரூபாய். அந்த மினிமம் 2.5 கோடிக்கு இல்லைங்க கம்மி அந்த ஏரியால வீடு, அந்த இடம் இல்லை வீடு. அப்படி வீடு கேட்கறாரு, காசே கேட்டு போயிடலாம். காசு கேட்டா ரொம்ப மழப்பா இருக்குன்றதுக்கா எவ்வளவு தெளிவா பாருங்க. ஜட்ஜ் சொல்றாங்க, ஏமா அந்த ஏரியா கேளுமா, எதுக்கு ஒரு இடம், அவன் இருக்கிறது பிச்சைன்றான், நீ ஏரியாவை கேட்கற அளவுக்கு நீ என்னமா அவ்வளவு பண்ணிட்ட, என்ன பிரச்சனை அப்படின்றது. அப்பதான் வந்துச்சு, எனக்கு காசெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஏரியால ஒரே ஒரு சைட்டோட, அதுல சைட்ல ஒரு வீடோட வேணுமா. இன்னும் அது மாதிரி இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நிறைய கேஸ் வந்துருச்சு. சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள மிரட்டுறாங்க. யாரு? கம்ப்ளைண்ட் பார்ட்டி 5 கோடி 10 கோடின்னு எழுதுறதுக்கு பெண்ணுக்கு ஒரு சைபருக்கு வேல்யூ இல்லைன்றதுக்கா நீ வார்டு அடிக்கிட்டு போட்டு போலான்றது இல்லை. உனக்கு மெயின்டெனன்ஸ்ன்றது மெயின்டைன் பண்றதுக்காக மட்டும்தான். எக்காரந்த கொண்டும் படிச்சவங்க வேலையை பாருங்க,
புருஷனை ஃபுல்லா நம்பி இருக்க, அவன் நம்பியே இருக்காருன்னு சொல்ல, ஃபுல்லா நம்பி இவன் கொடுக்குற தயவுல நம்ம சொகுசு வாழ்க்கை வாழ முடியாது. அவங்க வாழ்க்கை கூட சொல்ல, சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த மாதிரி புருஷனை கஷ்டப்படுத்தி அந்த மெயின்டெனன்ஸ் காசு வாங்காதீங்க. பல கேஸ்ல மேற்கோள் கட்டியிருக்காங்க. இப்ப இருக்குன்னா 5 கோடி ரூபாய் கேட்ட ஒரு பொண்ணுகிட்ட மெயின்டெனன்ஸ்ல ஜீவனாம்சம், அந்த பொண்ணுகிட்ட 1 வருஷம் கழிச்சு, நீ இப்ப மேரேஜ் கரெக்டா 1 வருஷம் தான், எதுக்காக இவ்வளவு டிமாண்ட் பண்ற ஜீவனாம்சம்? சரி, 5 கோடி ரூபாய் கேட்கறதுக்கு எத்தனை தலைமுறைக்கு வேணும், அவன் எத்தனை தலைமுறைக்கு பிச்சை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல பேருக்கு ஒரு உதாரணங்க. நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.